சரி, இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த பதிவில் வந்து இந்த புரட்டாசி மாதம் இந்த வேங்கடேச சுப்ரபாதத்தை பற்றி தமிழிலே நம்ம வந்து தெரிஞ்ச எல்லா தெய்வங்களுக்குமே வைத்திருக்கிறாங்க. அந்தந்த பக்தர் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும் பொழுது, இந்த சுப்ரபாதத்திலே கூறப்படும் அர்த்தங்கள் தெரியும் பொழுது, இந்த இயற்கையோட பலம், இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, நமக்கு என்ன தொடர்பு, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சுப்ரபாதத்தின் படிப்பதின் மூலியமாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் புரட்டாசி. இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரிய அஸ்தமனம் 7:03க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி மதியம் 12:03க்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும். நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 27ஆம் தேதி அதிகாலை 12:39க்கு முடிவடைந்து அனுஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:04 8:34 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:03 7:03 வரை. இரவு வேளையில் 9:03 10:03 வரை. ராகு கால நேரம் காலை 11:34 மதியம் 1:04 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:03 5:33 வரை. கூலிகன் காலை 8:34 10:04 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மாலை 5:53க்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு நலம், கடக ராசிக்கு தோல்வி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு அனுகூலம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சக ராசிக்கு சோதனை, தனு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு நிம்மதி, கும்ப ராசிக்கு பகை, மீன ராசிக்கு வெற்றி. தொடர்ந்து இந்த நட்சத்திரங்கள் அதிபதி அதிதேவதைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வகையில் இன்று விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு, அதிதேவதா வந்து ஸ்கந்தர் முருக கடவுள். இவர்களுடைய கணம் பிராஷத கணம். இவர்களுடைய யோனி ஆண் புலி. இவர்களுடைய விருட்சம் அதாவது மரம் விழா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருத்துவ தன்மை கொண்ட மரம். இதுவும் கோயில்களில் இருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்கள். காடுகள்லேயும் நல்லா வளரும், வீடுகள்லேயும் சில பேர் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பாரம்பரிய மரமாக இருக்குது. அது பழம் கூட பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு சாம்ப கலரில் இருக்கும் இந்த விழாப்பழம். நீங்கள் வந்து இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். விழா ட்ரீன்னு போட்டாலே வந்துடும். ஸோ இதை பற்றி இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த மரத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப நன்மை. ஏதாவது உங்களுக்கு உடல் நலம் இல்லாட்டி கூட இந்த விழா பழத்திலே எடுக்கப்பட்ட மருந்து வகைகள் எதுவும் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவர்களுடைய விருட்சத்தை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது, பலனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த பதிவில் வந்து இந்த புரட்டாசி மாதம் இந்த வேங்கடேச சுப்ரபாதத்தை பற்றி தமிழிலே நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த பாடல்கள் உள்ள கருத்துகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா. அதனுடைய முதல் இதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வேங்கடேச சுப்ரபாதம் என்றாலே விழித்தெழுதல் என்று அர்த்தம். விழித்தெழுதல் நேரம் அப்படின்னு. அப்போ ஏழுமலையான் வேங்கடேசனை போற்றி அன்றைய நாளில் நம்ம இந்த இதை படிக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. அவரை போற்றி அந்த நாளில் வந்து பிரார்த்தனை செய்வதாகும். இந்த சுப்ரபாதம் இறைவனின் பெருமைகளை எடுத்துரைத்து அவரை துயில் நீக்கும்படி இதை நம்ம பாடுறோம். அதுதான் சுப்ரபாதம். குட் மார்னிங் விஷஸ் சொல்லுங்களா. நம்ம எல்லாரும் நிறைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போலாம் வந்து ரொம்ப சுலபமாக இந்த வலைதளங்கள் மூலியமாக குட் மார்னிங் சொல்கிறீங்களா. ஆனால் நம்ம பகவானுக்கு நம்ம சொல்கிறோமான்னு கேட்டுமா எத்தனை பேர் சொல்கிறோன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒவ்வொருத்தரும் காலையில் எழுந்தவுடன் நம்மளோட காலை கடன்களை முடித்து விட்டு நம்ம சாமி மேடைக்கிட்ட போய் நின்று அறையில் உள்ளவர் அறையில் நின்று அவருக்கு நம்ம வந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி
படிக்க வேண்டும். எல்லா தெய்வங்களுக்குமே இந்த சுப்பிரபாதம் இருக்கிறது. முருகருக்கு இருக்குது, சிவபெருமானுக்கு இருக்குது, எல்லா தெய்வங்களுக்குமே வைத்திருக்கிறாங்க. அந்தந்த பக்தர் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம். இதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும் பொழுது, இந்த சுப்பிரபாதத்திலே கூறப்படும் அர்த்தங்கள் தெரியும் பொழுது, இந்த இயற்கையோட பலம், இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, நமக்கு என்ன தொடர்பு, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சுப்பிரபாதத்தின் படிப்பதின் மூலியமாக நிறைய இறை பற்றிய ஞானம் நமக்கு உருவாகும். காலையிலே நம்ம இதை படிக்கிறோம். ஆனால் காலை நேரத்திலே சுப்பிரபாதம் படிக்க முடியாதவங்க கொஞ்ச நேரமாச்சும் அங்கே நின்று அவர்கிட்ட உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்றாச்சும் நீங்கள் சொல்லிக்கோங்க. அதுவாச்சும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சுப்பிரபாதங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உள்ள அர்த்தங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்த பதிவில் நான் வந்து அந்த சுப்பிரபாதத்துடைய விளக்கங்களை நான் சொல்ல ஆரம்பித்து விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதுனால இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் கேட்க பிடிக்கிறது. இப்போ எல்லாருக்குமே ஷார்ட்டாக வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த சுப்பிரபாதத்தின் பொருளை கூட நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பதிகமாகத்தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.